சிறப்பு முகாமில் சாந்தனின் கதை வீடியோ வெளியிட்ட வன்னியரசு. எப்படியாவது அம்மாவை பார்த்துடணும், நிறைவேறாத கடைசி ஆசை, வீணான 32 ஆண்டுகால காத்திருப்பு. இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர் சாந்தன். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 30 வருடம் சிறையில் இருந்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் 7 பேரையும் விடுதலை செய்திருந்தது. இவர் இலங்கையைச் சேர்ந்தவர் என்பதால் திருச்சி மத்திய சிறையில் உள்ள அகதிகள் சிறப்பு முகாமில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார். அகதிகள் முகாமில் சிறப்பு வசதிகள் ஏதும் இல்லை, நடைபயிற்சி செய்ய முடியவில்லை என்பன உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை சாந்தன் தரப்பு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் அவர் தற்போது உடல்நலக் கோளாறு காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து சாந்தனின் வழக்கறிஞர் புகழேந்தி குறிப்பிடுகையில், ராஜீவ் கொலை வழக்கில் இருந்து விடுதலை செய்து உத்தரவிட்ட பின்னரும் அவர் சிறப்பு முகாமில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார். இலங்கைக்கு அனுப்புவோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 1 ஆண்டுக்கு மேலாகியும் அனுப்பப்படவில்லை. இந்த நிலையில் முகாமில் சரியான வசதிகள் இல்லாததாலும் மருத்துவ வசதி இல்லாததாலும் கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டது. கடந்த 1 மாதமாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணம் அடைந்துள்ளார். இரவு அவர் ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் இலங்கைக்கு செல்வதாக இருந்தது. இதற்கிடையில் இவர் உயிரிழந்துள்ளார் என்றார். 1991 மே 21 ஸ்ரீபெரும்புத்தூரில் நிகழ்ந்த ராஜீவ்காந்தி கொலை சம்பவத்தில் 1991 ஜூலை 22ஆம் தேதி சாந்தன் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட 26 பேரிடமும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் 1998 ஜனவரி 28ஆம் தேதி 26 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கியது பூந்தமல்லி தடா நீதிமன்றம். அதனைத் தொடர்ந்து 1999ஆம் ஆண்டு மே 11ஆம் தேதி 26 பேரில் 19 பேர் விடுவிக்கப்பட்டனர். ஆனால் நளினி, முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகிய 4 பேருக்கு தூக்கு உறுதி செய்யப்பட்டது. 1999 அக்டோபர் 8ஆம் தேதி தூக்கு தண்டனையை குறைக்க கோரிய சீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. 1999 அக்டோபர் 10ஆம் தேதி 4வரும் ஆளுநருக்கு கருணை மனு அனுப்பினர். 1999 அக்டோபர் 29ஆம் தேதி அப்போதைய ஆளுநர் பாத்திமா பீவி கருணை மனுக்களை தள்ளுபடி செய்தார். 1999 நவம்பர் 25ஆம் தேதி ஆளுநரின் உத்தரவை ரத்து செய்து அமைச்சரவை முடிவு மீது ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவு கொடுக்கப்பட்டது. 2000ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி நளினியின் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. ஆனால் பேரறிவாளன், முருகன், சாந்தன் ஆகியோரின் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்படவில்லை. 2000 ஏப்ரல் 26ஆம் தேதி பேரறிவாளன், சாந்தன், முருகன் உள்ளிட்ட 3வரும் குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு அனுப்பினர். குடியரசுத் தலைவர்களாக இருந்த KR நாராயணனுக்கு பிறகு வந்த APJ அப்துல் கலாம் ஆகியோர் கருணை மனுக்களின் மீது முடிவு எடுக்காமல் கிடப்பில் போட்டனர். அதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவராக இருந்த பிரதிபா பாட்டீல் 2011 ஆகஸ்ட் 12ஆம் தேதி கருணை மனுக்களை தள்ளுபடி செய்து அறிவிப்பு வெளியிட்டார். அதன் விளைவாக தமிழ்நாட்டில் அதனை கண்டித்து பல்வேறு போராட்டங்கள் நடந்தது. பின்னர் தூக்கு தண்டனை அளிக்கப்பட்ட 3வரும் சேர்ந்து தாங்கள் அதிக வருடங்கள் சிறையில் கழித்து விட்டோம் என்று தூக்கு தண்டனையை ரத்து செய்ய உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதில் 2014 பிப்ரவரி 18ஆம் தேதி பேரறிவாளன், சாந்தன், முருகன் உள்ளிட்ட 3 பேரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்து சதாசிவம் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பளித்தது. 2014 பிப்ரவரி 19ஆம் தேதி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிக்கிய கைதிகள் விடுதலை என ஜெயலலிதா அறிவித்திருந்தார். குற்றவியல் நடைமுறை சட்டப்படி CBI விசாரித்த வழக்குகளில் எடுக்கும் முடிவை மத்திய அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கூறி மத்திய அரசுக்கு தெரிவித்த போது அப்போது இருந்த காங்கிரஸ் அரசு உச்சநீதிமன்றத்தை நாடி விடுதலைக்கு தடை பெற்றது. பின்னர் நடைபெற்ற அந்த வழக்கில் 2015 டிசம்பர் 2 மத்திய அரசின் ஒப்புதல் இல்லாமல் அவர்களை விடுவிக்க முடியாது என நீதிபதி இப்ராஹிம் கலிபுல்லா அமர்வு தீர்ப்பளித்தது.
2016 மார்ச் 2ஆம் தேதி பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்க கோரி மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியிருந்தது. 2018 மார்ச் 6 7 பேரை விடுவிப்பு தொடர்பாக ஆளுநர் முடிவெடுக்கலாம் என ரஞ்சன் கோகாய் அமர்வு தீர்ப்பளித்தது. 2018 டிசம்பர் 6ஆம் தேதி 161 சட்ட விதிப்படி ஆளுநர் இறுதி முடிவு எடுக்க உச்சநீதிமன்றம் அதிகாரம் வழங்கியது. அதனைத் தொடர்ந்து பேரறிவாளன் இந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட நிலையில் சாந்தன், முருகன், ராபர்ட் ஃபயஸ் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி விடுதலை செய்யப்பட்டனர். இருப்பினும் அவர்களில் பேரறிவாளனை தவிர மற்றவர்கள் இலங்கையைச் சேர்ந்தவர்கள். அதனால் அவர்கள் திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருந்தனர். அந்த வகையில் சாந்தன் திருச்சி மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் உள்ள இலங்கை தமிழர் சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தார். மேலும் சாந்தன் இலங்கை செல்வதற்காக மத்திய அரசு கடந்த வாரம் அனுமதி அளித்தது. ஆனால் அதற்குள் சாந்தன் மரணம் அடைந்துள்ளார். சாந்தன் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு எக்ஸ் பக்கத்தில் கடந்த ஜனவரி மாதம் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதில் சாந்தன் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சைக்காக காத்திருந்தார். எழுந்து நடமாட முடியாத அளவு பாதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ சிகிச்சைக்காக காத்திருக்கும் திரு சாந்தன் அவர்களுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை செய்து உயிரை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசுக்கு விசிக சார்பில் கோரிக்கை வைக்கிறோம் என பதிவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக இதுகுறித்து சாந்தனின் தாயார் மகேஸ்வரி கடந்த ஆண்டு செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது: எனது மகன் சாந்தன் இந்திய பிரதமர் மோடிக்கு எனது சொந்த நாடான இலங்கைக்கு செல்ல அனுமதி கேட்டு கடிதம் எழுதியுள்ளார். என் பிள்ளையை திருப்பி அனுப்பி தாருங்கள். கடந்த 32 ஆண்டுகளாக நான் என் பிள்ளையை பார்க்காமல் உள்ளேன். எனது கடைசி காலத்தை பிள்ளையுடன் கழிக்க வேண்டும் என்பதற்காக தான் எனது உயிரை பிடித்து வைத்திருக்கிறேன். எனது வலது கண் பார்வை முழுவதும் போய்விட்டது. இடது கண் பார்வையும் போவதற்குள் என் பிள்ளையை நான் பார்த்துவிட வேண்டும். என் பிள்ளையை நான் பார்க்காவிட்டால் இனிமேலும் நான் உயிரோடு இருப்பதில் அர்த்தமில்லை. எனது ஆசையெல்லாம் எனது பிள்ளை நல்லபடியாக என்னிடம் வந்து சேர வேண்டும் என்பதுதான். அவருடன் நான் சிறிது காலம் வாழ வேண்டும். அதற்காகத்தான் நான் உயிருடன் இருக்கிறேன் என்றார் கலங்கிய கண்களுடன். இப்போது முருகனின் ஆசை மட்டுமின்றி அவரது அம்மாவின் ஆசையும் நிறைவேறாமல் போயுள்ளது நலம் விரும்பிகளை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.